வணக்கம் மக்களே, ஜிஸ்டாக் மீடியால இருந்து நான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம தீவுத்திடல் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதமான நிறைய விஷயங்கள் உள்ள போய் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன காமிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். பெரியவங்களுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா அண்ட் சின்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஜனவரி 1st வீக்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ செகண்ட் வீக் வரைக்குமே இருக்குது. ஸோ உள்ள நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நிறைய விஷயங்களை உள்ளே போய் பார்க்க முடியும். ஏன்னா இது சென்னையில் வருஷம் பண்ணுறாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 50வது வருஷம் வந்து இந்த இதை வந்து பண்றாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணக்கூடிய விதத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்ற ஐட்டம்ல இருந்து நம்ம ஏதாவது வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ள போலாம் வாங்க. மக்களே, நம்ம உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா சயின்ஸ் சென்டர் இருக்கு. ஸோ இதுக்கு நுழைவு கட்டணம் வந்து நம்ம எடுத்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். ஸோ நுழைவு கட்டணமா வந்து 20 ரூபா வந்து ஒரு பர்சனுக்கு வாங்குறாங்க. மக்களை இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுமே இந்த சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சயின்ஸ் எப்பயுமே கனெக்ட் ஆகிருக்கும். சில விஷயங்கள் இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை இன்டர் கனெக்ட் பண்ணி தான் சயின்ஸே வந்து இதாகுது. ஸோ இங்க நிறைய இலூஷன் பேஸ் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வெளியில எடுக்கணும். ஸோ அந்த ஒரு இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இடமாற்றம் அந்த இதுதான். ஸோ இது இங்கே வரணும், அது இங்கே வரணும், அந்த ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தலைகீழ் எழுத்துக்கள், ஸோ ஐஇசி பாக்ஸ், அப்புறம் குக் புக். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் வந்து ஃபர்ஸ்ட்டாக தெரியும். ஆனால் அதே இந்த சைடில் பாருங்கள், சயின்ஸு, சன்னு, வாட்டர், ரோஸு, டேபிள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த தலைகீழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல சயின்ஸில் நம்ம இந்த விஷயத்த பார்க்கும்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி நம்ம சுத்த விட்டுட்டு மக்களே காதை வந்து இந்த பாக்ஸ் அந்த வைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி சவுண்டு வந்து கேட்குமா. ஸோ அந்த இதில் கொடுத்துருக்காங்க ஒலி பெருக்கம் அப்படின்றது. மக்களே இது பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது நம்ம டச் பண்ணோம்னா பிபி அந்த சவுண்டு வரும். டச் பண்ணாமல் இதை நம்ம மக்களே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இது மேடான பகுதி, இது சர்வலான பகுதி. ஆனா நம்ம என்ன நினைப்போம், இப்படி தள்ளதுமே ஃபர்ஸ்ட் இதுதான் வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது கிடையாது. இது பாருங்க, தள்ளி விடுறோம் ஆனா லேட்டா பொறுமையா வருது. அதே இந்த சைட்ல இருந்து நீங்க இது பண்ணும்போது பாருங்களேன் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. ஸோ இதுதான் வந்து சயின்ஸோட இதா கொடுத்துருக்காங்க, இருமுனை கூம்பு அப்படின்ட்டு. ஸோ மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் போட்டுட்டு இந்த சுவிட்ச் போட்டுட்டு கண்ணை இங்க பார்க்கும்போது அந்த புறா அந்த ஒரு வியூ வந்து நமக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ். ஸோ இப்போ டிஃபால்ட்டா வந்து 64 நம்பர் இருக்கு. 64 வயசு நம்ம கிடையாது, இதுக்கும் கீழே தான் நம்ம இருக்கோம். அப்போ பிலோ கொடுக்கணும். ஸோ 32 இருக்கு, நமக்கு வயசு 32 இல்லை, அப்போ அதுக்கும் பிலோ நம்ம கொடுக்கணும். 18 இருக்கு, 18 நம்ம வயசு இல்லை, அதை விட நமக்கு அதிகம் தான், அப்போ அபவ் கொடுக்கணும். ஸோ 28. ஸோ இது வந்து ஒரு 5 டேர்ம்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுது இந்த மிஷினு. ஸோ சயின்ஸ் படி இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலூன் மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. ஏன்னா இதுல பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து எல்லாருமே விளையாடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது பார்க்கும்போது. மக்கள் எங்க பாருங்க, மேஜிக் ஷோ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இங்க வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டா இருக்கும். இது நான் வந்து ஒரு MBBS ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா இது வந்து என்னோட பேஷனை எடுத்து மக்களை மகிழ வைப்போம் அப்படின்றது ஒரு ஹாப்பினஸ், இது ஒரு ஹாபியஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். பிரதர் ஜெகதீஷ் மேஜிக் ஷாப் அண்ட் அகாடமி வச்சிருக்காரு ஐஸ் ஹவுஸ் டிப்ளிகேட்ல. ஸோ அங்கதான் நான் மேஜிக் அகாடமியில ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி இப்போ நான் வந்து ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட் ஷோஸ், பர்த்டே பார்ட்டிஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதில் டிவி ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அகாடமியே வச்சிருக்கோம் நம்ம. சவுத் இந்தியாஸ் பிகெஸ்ட் மேஜிக் ஷாப் டீலரா இருக்காரு. பெஸ்ட் மேஜிக் அவார்டு வாங்கியிருக்காரு.
ஆக்சுவலா உங்க வந்து ஒரு கார்ட் ட்ரிக் ஒன்று பண்ணி காட்ட போறேன். ஓகே ஓகேங்களா? கண்டிப்பா ப்ரோ. See, every card is a different cards. ஆமா. See, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்டாப் சொல்ல போறீங்க. எனிவேர். ஓகே ஸ்டாப். போதுமா இல்ல இன்னும் விடவா? இன்னும் விடல ப்ரோ. என்ன கார்டுன்னு பாத்துக்கோங்க. என்கிட்ட காட்டாதீங்க. கேமரால ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சிருங்க. பாத்தீங்களா? பார்த்தாச்சு ப்ரோ. ஓகே, நீங்க வச்சிரலாம் அந்த கார்டு. ஓகே இதுலயே வச்சிடலாம். வச்சிடலாம். ஓகே, இப்போ அந்த கார்டு வந்து இங்க தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா? See, இந்த கார்டு தான் உங்களோட கார்டு, கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ ஆக்சுவலா கார்டு வந்து என்னோட பெட் மாதிரி ப்ரோ. நான் கம் டு தி டாப்னாக்க ஒரு டாப்ல வந்துரும் ஆக்சுவலா. எப்படி சொல்றீங்க? எப்படின்னா நீங்க எடுத்த கார்டு ஃபர்ஸ்ட் நான் உங்க மைண்ட்ல ரீட் பண்றேன். உங்க மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோங்க, அந்த கார்டை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருங்க. இட்ஸ் a queen of hearts, கரெக்ட்டுங்களா? எப்படி See, ஆக்சுவலா டாப்ல இப்படி ஸ்னாப் பண்ணா போதும், உங்க கார்டு மேல வந்துரும். மக்களே பாருங்க மக்களே எப்படி கண்டுபிடிச்சா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா இந்த கார்டு இருக்கு பாத்தீங்களா? இன்னும் ஸ்னாப் பண்ணா போதும், திருப்பி டாப்ல வந்துரும் வச்சா இல்ல ஆக்சுவலா வரல பாத்தீங்களா? ஆக்சுவலா அங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து என் பாக்கெட் வந்துச்சு ஆக்சுவலா. எவ்ரி கார்டு இஸ் டிஃபரெண்ட் கார்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்னொரு வாட்டி பண்ண போறோம். மேஜிக் கூட கம்ப்ளீட் ஆகல. இங்க வச்சிருக்க டாப் கார்டு வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி ஊதுனாக்கா போதும். எவ்ரி கார்டு will change into your card. பண்ணக்கூடிய மேஜிக்கை மிஸ் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. Thank you. மக்களே இங்க பாருங்க, அடுத்ததா வந்து இந்து சமநிலைத்துறையோட டெம்பிள் வியூ வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து முதற்கண் கடவுளா வந்து விநாயகர் அவரோட இது வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு, உள்ள நீங்க பார்க்கலாம். அடுத்ததா வந்து சிவன், அண்ணாமலையார், கற்பக அம்மாள் அவங்களோட திருவுருவம் இங்க இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் அவங்களோட திருவுருவம் இங்க இருக்கு. கருத்தரங்க அம்மன் அவங்களோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. அகிலாண்டோஷரி அம்மாவோட திருவுருவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு நாமக்கல் தாயார் அவங்களோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. பகவதி அம்மன் கன்னியாகுமரி அவங்களோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. சரஸ்வதி தேவி அம்மாவோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. கூத்தனூர் துர்கை அம்மன் அவங்களோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் அம்மாவோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. மீனாட்சி அம்மன் மதுரை அம்மாவோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. அருள்மிகு நாகாத்தம்மன் திருக்கோயில் நந்தம்பாக்கம் அம்மாவோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. திருத்தணி முருகர் அவரோட திருவுருவம் இங்க கொடுத்துருக்காங்க. மக்களே நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுதானியங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சாலை வசதிகளுக்கு நிறைய டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸு அண்ட் அதோட மினியேச்சர் வியூ தான் வந்து நம்ம பார்க்குறோம். தனுஷ்கோடி அதோட வியூ வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சென்னையோட பெருநகரம் இது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மதுரையோட பெரியார் பேருந்து நிலையம் அதோட மினியேச்சர் வியூ இங்க கொடுத்துருக்காங்க. மேம்பால பணிகள் வந்து இங்க இருக்கிறத இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் இங்க கொடுத்துருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க.
முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா பாம் டிடெக்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையான இதுதாங்க இது, ஏதோ செட்டப் கிடையாது. அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த மிஷின்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. மக்கள் இங்கே பாருங்க, குண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. மக்களை இங்கே பாருங்க, போதைப் பொருள் இல்லா தமிழகம், நோ ட்ரக்ஸ். இப்போ இருக்க மாணவர்கள் வந்து தவறான வழியில் போயிடக்கூடாது, யங்ஸ்டர்ஸும் தவறான வழியில் போயிடக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு மட்டும் எத்தனை பைப் எனக்கு நடந்தது கீழே விட்டுட்டேன். அப்ப ஐஎம்ஐ நம்பர் அந்த பில் இதெல்லாம் கேட்டது. ஒரு டென்ஷன் தான். ஃபோன்ல டச் தான். ஹோலி விட்னஸ் ஃபார் தி 5 தேங்க்யூ சார். மக்களே பாருங்க, 5 கேள்விகள் நான் பதில் சொல்லி 5 மார்க் வாங்கியிருக்கேன். இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அந்த வெப்பன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. கன் அந்த இதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நீங்களா கேம்ல தான் வந்து பார்த்துருப்பீங்க, ஆனா இங்க ரியலா கொடுத்துருக்காங்க. ஸ்னைப்பர் இருக்கு. ஸோ இப்போ இருக்க பசங்க ஃபுல்லாவே சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்க நேர்ல பார்க்கும்போது ஒவ்வொரு ஆயுதத்தையும் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாமே ரியல் தாங்க. இப்போ நம்ம பார்க்கறது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ வாகனம் ஓட்டும் போது செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, படிக்கட்டில் பயணம் பண்ணக்கூடாது, ஸோ சீட் பெல்ட் போட்டுன்னு வண்டி ஓட்டணும். ஸோ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் சேஃப்டிக்கோசரம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இங்கே நிறைய டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆக்சஸ் பண்ணுறாங்கன்ற விஷயங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட உபகரணங்கள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸ்பீட் பிரேக் ஏறும்போது அந்த லைட் இண்டிகேட்டிங்காக இருக்கட்டும், ஏரோ மார்க்ஸாக இருக்கட்டும், பேரியர் கார்டாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம்.
மக்களே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தமிழ்நாடு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மக்களோட போக்குவரத்தையும் கருத்தில் கொண்டு மெட்ரோ சேவை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெட்ரோ சேவைகளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, இப்போ ஃபேஸ் 4 வரைக்குமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இங்கே கொடுத்துருக்காங்க. கோவிலம்பாக்கம் மெட்ரோ, மக்களை இங்கே பாருங்கள் மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டு இங்கே அழகாக வந்து ஒரு மினியேச்சர் வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக மெட்ரோ சார்ந்த என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுமோ அது எல்லாமே இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் செஸ் அந்த விளையாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. கப்பு பார்த்தீங்களா, சாம்பியன். வால் வீச்சு, சிலம்பம், த்ரெட்மில் எல்லாமே இருக்குது. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா சோலாபூரியும் பாவ் பஜ்ஜியும் நம்ம வாங்க போகிறோம். பாவ் பஜ்ஜி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் உலகம். சிந்திப்பதை மறைப்போம், சிரிப்பதை சுவைப்போம். காலத்தின் கட்டாயம். மக்களே பாவ் பஜ்ஜி வாங்கியாச்சு. அதே மாதிரி சோலா பூரியும் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா பூரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதுக்கு சென்னாவும் கொடுத்துருக்காங்க. அந்த பாவ் பஜ்ஜி வந்து இங்கே இருக்கு. சூப்பராக இருக்குங்க பாவ் பஜ்ஜி.
சோலாபூரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மக்களே ராட்டினம் சுத்த போறோம், வாங்க பார்க்கலாம். மக்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தங்க. மேலே போக போக இதோட வியூவும் சூப்பராக இருந்தது. ஒரு சின்ன வயசு அந்த அனுபவமும் இருந்தது, நம்ம விளையாடுற அந்த ஒரு தருணமும் இருந்தது. ஆனால் இந்த ராட்டினம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேங்க மேலே போய் பார்த்துட்டு ஒரு 3 சுற்றுல ரொம்ப ப்ரெசன்சபிளாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், குழந்தைங்களும் இதில் இது பண்ணி பாருங்கள், நல்லா வியூவபுளாக நல்லா இருக்குது. மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதேமாரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரவீன். தேங்க்யூ.